அனைவருக்கும் அன்பு வணக்கம். சீமான் பேசின பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திமுகவோட ஃபஸ்ட்டு அவர் சொன்னது என்ன, ஃபஸ்ட்டு வந்து திமுகவோட திமுக வந்து பொது எதிரி. யாருக்கு எதிரி அப்படின்னு தெரியல. அதாவது இப்போ இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாத்துக்கும் திமுகங்கிறது பொது எதிரி. எது? அதாவது தேமுதிக, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி, பிஜேபி எல்லாத்துக்கும் சேர்ந்து திமுக வந்து பொது எதிரியா? சரி, இருக்கட்டும். இப்போ அவர் என்ன பண்ணிட்டாங்க? திமுககாரன் இப்போ என்ன பண்ணிவிட்டான்? ஏதோ தப்பா தவறாது பண்ணிவிட்டானா? ஏதாவது ஒரு இல்லை என்ன பண்ணான்? இல்லை ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டானா? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? இல்லை நான் வந்து மாபெரும் கூட்டத்தை தாங்கி நடத்த போகிறேன், நான் ஒரேடியாக அப்படியே நட்டமாக நிமித்த போகிறேன் தமிழ்நாட்டை அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு தெரியுறானா? இல்லை 2 லட்ச ரூபா வாடகை கொடுத்து வீட்டில் இருக்கானா? திமுககாரங்க என்ன பண்ணாங்க? ஏன் பொது எதிரி? மக்களுக்கு நல்லது பண்ணது இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்த மாநிலமாக இருப்பதற்கு காரணம் திமுக தான். அதில் மாற்று கருத்து இல்லை. மக்கள் நலனை சிந்தித்தது திமுக தான். மக்கள் நலனை பற்றி, மக்கள் நலனுக்காக பல 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 நலத்திட்டங்களை கொடுத்தது திமுக தான். பெரியாரின் கொள்கையும் அண்ணாவின் சிந்தனையும் பேரறிஞர் அண்ணாவின் சிந்தனையும் கலைஞரினுடைய அயராத உழைப்பும் தமிழகத்தை 2ஆம் மாநிலமாக கொண்டு வந்திருக்கிறது. ஏழை மாநிலமாக கோவணம் கட்டிக்கிட்டு ரோட்டில் திரிஞ்சுக்கிட்டு கோவணம் கட்டிக்கிட்டு உழவு வேலை, விவசாய வேலை பார்த்தவர்கள் இன்றைக்கு படித்து பட்டம் பெற்று பட்டதாரிகளாக உலகின் பல நாடுகளில் போய் பயிற்சி எடுத்துக்கிட்டு நல்லபடியாக இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு வந்து அமர்த்தியா சென் சொல்கிறாரு, தமிழ்நாடு உலகின் வளர்ந்து வரும் நாடுகளில் தமிழ்நாடு வந்து ஒரு நாடாக இருக்கும். தமிழ்நாடை தனி நாடாக ஆக்கிவிட்டால் வளர்ந்த நாடுகளில் ஒரு நாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார நிபுணர், நோபல் பரிசு பெற்றவர் அமர்த்தியா சென்னே சொல்லியிருக்கிறாரு. இவன் வந்து சாரி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவர் 66 பிறந்துட்டாரு. நம்ம 71 தான் பிறந்தோம். நம்மளோட பெரியவர். மரியாதை குறைவாக பேசக்கூடாது. ஏங்க, நானும் சீமானோட ரசிகன் தாங்க. அவர் பேச்சுக்கு நானும் கட்டுப்பட்டவன் தான். அவர் பேச்சில் நானும் நம்பினேன். ஒரு வார்த்தை சொன்னார், நான் ஏற்கனவே காணொலியில் சொல்லியிருக்கிறேன். என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னா, அரசியல் என்பது உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குமானது. ஆகவே அரசியல் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அரசியலை பற்றி பேச வேண்டும், அரசியல் பழகி அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் சொன்னது உண்மைதானே. தலையில் வைக்கிற எண்ணெயிலிருந்து காலில் போடுற செருப்பு வரைக்கும் அனைத்தும் அரசியல் தான் தீர்மானிக்குது. அதனுடைய விலையையும் சரி, அதனுடைய தரத்தையும் சரி, அதனுடைய மதிப்பையும் சரி, அது மனிதன் எப்படி, யாருக்கு, எங்கே, இங்கே, எப்படி எல்லா விவரங்களையும் தீர்மானிப்பது அரசியல். பொருளாதாரத்திலிருந்து, மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து, மனிதன் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து மொத்தத்தையும் தீர்மானிக்கிறது அரசியல். ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சது அதெல்லாம். அவருக்கு பாவம் சீக்கிரம் புரிஞ்சிருச்சு. அவர் வந்து அவர் சொன்னதை நம்ம கேட்டோம். இன்னைக்கு அவர் அப்படி இல்லையே. மேடையில் பேசுறதை திருப்பி மறுமையில் போய் மாற்றி பேசுகிறாரு. ஒரு முறை சொன்னார், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? கிறிஸ்தவமும் இஸ்லாமும் வந்து நம்ம நாட்டு மதம் இல்லை, அது வந்து வெளிநாட்டு மதம். அதில் இருக்கிறவங்கெல்லாம் திரும்பி தாய் மதத்துக்கு வாங்க. இது தாய் மதம்னா எது? இந்துவை சொல்கிறாரா, சைவத்தை சொல்கிறாரா, இல்லை ஆசிவத்தை சொல்கிறாரா, இல்லை இன்னும் என்னென்னமோ இருக்குது. அந்த மதத்துக்கு திரும்ப சொல்கிறாரு. எந்த மதத்துக்கு திரும்ப சொல்கிறாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. எந்த மதத்துக்கு திரும்ப சொல்கிறாரு? அப்போ அவர் இந்து மதத்துக்கு திரும்ப சொல்கிறாரு. அவர் தான் சொன்னார், பிள்ளையாருக்கு நேராக நின்று தேங்காய் இப்படி ஓட அப்படி ஓடன்னு சொல்லிட்டு காணொலியில் அவர் செஞ்சதெல்லாம் அவர் பேசுகிறதும் ஹிட்டு, அவர் செஞ்சது எல்லாமே வைரல் தான். அவரும் வைரல் தான். கடைசியில் வைரலாகவே போயிடுவார் போல இருக்குது. இப்போ வந்து என்ன பேசியிருக்காரு? அதுக்கப்புறம் என்ன பேசியிருக்காரு? போன தேர்தலில் முதலில் வந்தவன் முதலியார் அப்படின்னாரு. அப்புறம் அருந்ததியர்கள்லாம் வந்தேரிகள். 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இவங்க 12ஆம் நூற்றாண்டு காலத்திலேயே அவர் தெலுங்கர்கள் இந்த ஊரில் இருந்ததுக்கான, தமிழர்களாக வாழ்ந்ததற்கான அடையாளம் இருக்கிறது. மொழி வழி மாநிலமாக பிரிக்கப்பட்டது 1956 நினைக்கிறேன். அந்த 1956 வரைக்கும் இந்திய மெட்ராஸ்
மெட்ராஸ் சிட்டி அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தூரம் இருந்துச்சு அப்படின்னாக்கா, சமஸ்தானம். சென்னை மெட்ராஸ் சமஸ்தானங்கிறது ஒரிசாலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாத்தையும், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா எல்லாத்தையும், ஒடிசாவிலேருந்து எல்லாத்தையும் வச்சுருந்தது கைக்குள்ளே வச்சுருந்தது சென்னை பட்டினம். மெட்ராஸ் மெட்ராஸ் என்னது, அதான் மதராசின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து நான்லாம் நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு போயிருக்கிறேன். நான் அசாமுக்கு போயிருக்கேன், ஹைதராபாத்லாம் போயிருக்கிறேன். அப்பயே சொன்னாங்க மதராசி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போது மெட்ராஸ் மாகாணம் வந்து கிட்டத்தட்ட அனைத்து மதங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து மொழி பேசுபவர்களுக்கும் உள்ள இடமா இருந்திருக்குது. இப்போ நீ வந்து என்ன சொல்கிற, நீயே மெட்ராஸு இது வந்து தெலுங்கர்கள் வந்தேரிகள் அப்படிங்கிற. இல்லை, வந்தேரிகள் இல்லை, அன்னைக்கு எல்லாம் ஒன்றா தான் இருந்திருக்காங்க, தமிழ் தான் பேசியிருக்கிறார்கள். ஒருவேளை இந்திய மொழிகளில் முதலில் பிரிந்த மொழி முதலில் பிரித்த மொழி வந்து வேணா இதாக இருக்கலாம், எது தெலுங்காக இருக்கலாம். தெலுங்குக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. சரி, அது சரி, இது யார் தமிழர்களாக? சென்னையிலேருந்து அப்போ அன்றைக்கி ஆந்திரான்லாம் ஒன்றும் இல்லைல்ல, தெலுங்கு தேசம்லாம் ஒன்றும் இல்லைல்ல, தெலுங்கு நாடுன்னு ஒன்றும் இல்லைல்ல, கேரளா நாடுன்னு ஒன்றும் இல்லைல்ல, கேரள நாடு ஒன்றும் இல்லைல்ல, கர்நாடகான்னு ஒன்றும் இல்லை, கன்னடங்கிற ஒரு மொழி இல்லைல்ல, ஒடிசாங்கிற ஒரு மொழி இல்லைல்ல. அப்போ தமிழ் தானே பேசியிருப்பாங்க. சரி, அந்த தமிழில் இருந்து தெலுங்கை எந்த மொழியோட பிரித்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டியா? சமஸ்கிருதம் தானே உள்ள நுழைஞ்சு பிரிச்சிருக்குது. சமஸ்கிருதமும் உருதும் தானே மொழியை பிரிச்சிருக்குது. இன்னைக்கு நாம் பேசுகிற பல மொழிகள் சமஸ்கிருதம் தானே, அதை பற்றியெல்லாம் நீ பேச மாட்ட. ஆனால் தெலுங்கர்கள் வந்தேரிகள், முதலில் வந்தவன் முதலியார், அங்கே அப்படியே ஜெயிச்சு கிழிச்சிட்டியா நீ ஒரே அடியா? என்னண்ணே, அண்ணன் தான் கூப்பிடணும் மரியாதை. ஏன்னா நீ 66ல் பிறந்த, நான் 76ல் பிறந்திருக்கிறேன். அதனால் அவனை அண்ணன் தான் கூப்பிடணும். ஏன்னா அதனால் சீமான் அவர்களே, உங்களுக்கு ஓட்டு வேணும்னா நேராக போ, கேளு. அரசியலில் யாரும் புது எதிரி இல்லை, யாரும் எதிரி இல்லை, யாரும் நண்பர்களும் இல்லை. சந்தர்ப்பத்துக்கு சூழ்நிலைங்க மாதிரி எல்லாருமே மாறிக்கலாம். பிஜேபி கூட தான், திமுகவோட தான் பிஜேபி கூட்டணி வச்சிச்சு, கலைஞர் தான் கூட்டணி வச்சார். இன்றைக்கி பிஜேபியை வந்து எட்டிக்காயை பார்க்குற மாதிரி பார்க்கலையா? எட்டிக்காயின்னு நான் கசப்பு அந்த மாதிரி பார்க்கலையா திமுக? ஏன்னா நீங்கள் தான் சொல்லியிருக்கிற, அது மக்களுக்கு மட்டுமல்ல, மனித உயிர்களுக்கே கேடான ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லியிருக்கல. அப்புறம் ஏன்னா திருப்பி நீ வந்து பிஜேபிக்கார மாதிரியே பேசுகிற, மாற்றி பேசுகிற. என்னென்ன பேசியிருக்கிற? பொது எதிரி திமுக இருந்துச்சு, என்ன பண்ணிச்சு? உனக்கு என்ன பண்ணிச்சு? உன் கட்சியை கலைச்சிருச்சா? இல்லை உன் கட்சியை வந்து அடித்து பிடிச்சிருச்சா? இல்லை உன் கட்சியில் இருக்கிற தொண்டர்களை பூரா இழுத்துக்கிட்டு போயிருச்சா? இல்லை வந்து நீ கட்சியை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னிச்சா? இல்லை என்ன பிரச்சனை? திமுகவுக்கும் உனக்குமான பிரச்சனை என்ன? நீ ஏன் போய் திமுகவை பொது எதிரிங்கிற? உனக்கு எதிரின்னு போய் சொல்லிட்டு போ. நீ ஏன் மற்றவங்களை போய் கூட்டு சேர்த்துக்கிற? நீ தான் சொன்னியே, நாங்களாம் வந்து எக்காலத்துலேயும் கூட்டணி வைக்க மாட்டோம், எந்த திராவிட கட்சிகளோடையும் கூட்டணி வைக்க மாட்டோம். அப்புறம் ஏன் அதிமுக திராவிட கட்சி இல்லையா? எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே ஆரம்பிச்சாரு. அப்புறம் ஏன் நீ வந்து திராவிட கட்சிகளோட எதுக்கு நீ கூட்டணி சேர்ற? திமுகவும் திராவிட கட்சி தானே. அப்புறம் அவர் கூட போய் அந்த அம்மா கூட போய் இது பண்ணுற? கேப்டன் நம்ம விஜயகாந்தை நீ வந்து என்னென்ன பேசியிருக்கிற? நீ ஒரு தெலுங்குன்னு சொல்லியிருக்கிற. இவெல்லாம் வந்து கேப்டன் ஆனால் ஒரு கபடி டீமு கூட கேப்டன் ஆக முடியாது, ஆனால் ஒரு கூட்டத்துக்கே கேப்டன் சொல்லிட்டு தெரியுறான் அப்படின்னு நீ தானே சொன்ன. கபடி டீம் கூட கேப்டன் ஆக முடியாதுன்னு சொன்னது நீ தானே. கேப்டன் விஜயகாந்த் படம் தானே எடுத்தார், அவர் கேப்டன் விஜயகாந்த் பேரை போட்டு போகிறார். உனக்கு என்ன பிரச்சனை? நீ வழி பிரபாகரன் கூடயே பேசாமல், பிரபாகரன் கூடயே பழகாமல், ஒரு 2 நிமிஷம் நின்று ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதுக்கு நான் வந்து ஆமாங்கறி சுட்டு தின்னா, அங்கே போனோம் இங்கே போனோம், 30 கிலோ கறி வந்துச்சு, 22 கிலோ கறி வந்துச்சு, அது வந்துச்சு இது வச்சு நீ தானே சொன்ன. நீ சொன்னதெல்லாம் பொய், விஜயகாந்த் பேசுனதெல்லாம் உண்மையாயிருமா? நீ சொன்னதெல்லாம் பொய் உண்மை, விஜயகாந்த் சொன்னதெல்லாம் அவர் எவ்வளோ பிரபாகரன் வேலை எவ்வளோ மதிப்பு மரியாதை இருந்தால் அவர் வந்து பிரபாகரன் பேர் வச்சிருப்பார் அவர் பையனுக்கு. சும்மா ஒரு தள்ளி விடுங்க, என்னை ஜெயிக்க வைங்க. நமக்கு எதிரி பொது எதிரி திமுக தானே. இதெல்லாம் எவ்வளவு நாராகாசமாக இருக்குது. ஏன் இப்போ அவருக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்களோ? தமிழ்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்களோ? ஒருவேளை அவர் தெலுங்கனோ?
அவர் பையன் விஜய பிரபாகரன் தான் வந்து தமிழனும். நீ என்ன சொல்ல வர? நீ புரிகிற மாதிரி சொல்லு. விஜய பிரபாகரன் வென்றிருக்க வேண்டும், நாம் அவரை வெல்ல வைத்திருக்க வேணும். அப்புறம் எதுக்கு நீ வந்து போய் ஒரு கேண்டிடேட்டை போட்டு அவருக்கு ஆப்போசிட்டாக நின்று 4000 ஓட்டில் 5000 ஓட்டில் தானே, 4000 ஓட்டு சொச்சத்தில் தானே அவர் ஜெயிச்சாரு, தோத்தாரு. அவர் நீங்கள் போடாமல் இருந்தால் நீ வாங்கின ஓட்டு அவர் வாங்கியிருப்பார்ல. ஒருவேளை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துருக்கும்ல. ஏன் அப்போ வாபஸ் வாங்க வேண்டியதானே? வாயில் வந்தாரு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு அவன் கழுவி ஊற்றுறாங்க காணொலியில். எனக்கு அரசியலே தெரியாமல் வந்தது, தேவையில்லாமல் நீ அரசியலுக்கான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு நான் ஒன்றையால் அரசியலுக்கு வந்து திருப்பி ஒன்றையவே நான் வந்து கழுவி ஊற்ற வேண்டியதாக இருக்குது. என்ன செய்யுமா நீங்கள் எப்படி இருக்கீங்க? போங்க, அண்ணன் கூப்பிட்றதுக்கே சங்கடமாக இருக்குது. என்ன இப்படி இருக்கீங்களே நீங்கள்? இப்போ தெலுங்குன்னு சொல்லிட்டு இருந்த விஜயகாந்தோட பையன் எப்படி தமிழனாக மாறினார்? எப்படி ஒரு போனால் போதுன்னு ஒரு தள்ளி விடுங்க அப்படிங்கிற புதிய எதிரி தானே. அதிமுகவுக்கு நான் தானே வேலை செஞ்சேன், தேமுதிகவுக்கு நான் தானே வேலை செஞ்சேன். நான் அன்னைக்கு வேலை செஞ்சேன், மறுக்க முடியாது. அன்னைக்கு நீ கேண்டிடேட்டே போடலையா? அப்போ நீ போட்டதெல்லாம் டம்மி கேண்டிடேட்டா? என்ன சீமான் இதெல்லாம் பேச்செல்லாம் ஒரு தரமான மனுஷன் பேசுகிற மாதிரியே இல்லையே, தரங்கெட்ட மனிதன் பேசுகிற மாதிரியே இருக்குது. திமுகவை நீ எதிர்த்து நில்லு, அது உன் சௌகரியம். நீ பேசுகிற பேச்சு சொல்கிற. தெலுங்கனை வந்தேரின்னு சொன்னியா இல்லையா? அப்புறம் எதுக்கு நீ விஜய் பிரபாகரன் ஜெயிச்சிருக்க வேண்டிய நீ ஏன் சொல்கிற? நீ விஜய் பிரபாகரன் ஜெயிச்சிருந்தாலும் நீ ஜெயிச்சது தப்பு, நான் அவர் மேலே கேஸு போடுவேன், அவர் தமிழன் இல்லை, தமிழனுங்கிற சர்டிஃபிகேட் நான் அவருக்கு கொடுக்கல, நான் யாராக இருந்தாலும் நான் சர்டிஃபிகேட்டு சீமானுங்க ஆகிய நான் சர்டிஃபிகேட் கொடுக்காம அவன் தமிழன் ஆக முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட வேண்டியதானே? நான் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க வர வர. ஜெயிச்சுட்டு போ, அது வேற விஷயம். நேராக போ. எல்லா அரசியல் கட்சிகளும் தேவை. ஒரு இப்போ அண்ணா வந்து பேரறிஞர் வந்து ஜெயிக்கிறதுக்கு அவங்க கட்சியான ஜனசங்கமா, ராஜாஜி கட்சியோடையே கூட்டு வச்சார் காங்கிரஸா, அவங்களையே கூட்டு வச்சுக்கிட்டு தான் ஜெயிச்சார் அப்படிங்கிறாங்க 1967. அதுக்கு ராஜாஜி சொன்ன வாசகம், ஒரு கையில் பூணூலை பிடித்து கொண்டு ஒரு மறு கையில் திமுகவுக்கு ஓட்டு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி சொன்னதாக அந்த வசனம் ரொம்ப ஃபேமஸானது. பேரறிஞர் வந்து அன்னைக்கே எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு. நீ ஏன் தேவையில்லாமல் ஒவ்வொரு ஜாதிக்காரனே பிடிச்சி வம்புழுக்கிற? அவன் ஒவ்வொரு ஜாதிக்காரனை பிடிச்சி சுரண்டுற. என்ன சுரண்டுற? நீ எதுக்கு சுரண்டுற? அப்போ நீ வந்து அரசியல் கட்சி நடத்தணும்னு வரல, நீ முதலமைச்சர் ஆகணும், நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு வரல. ஜாதிகளாக பிரித்து சண்டையை எல்லாம் ஒருத்தர் சண்டை போடுவோம். தமிழனும் தெலுங்கனும், தமிழனும் மலையாளியும், தமிழனும் கன்னடனும், தமிழனும் ஒடிசாக்காரனும் சண்டை போட்டுக்கணும். அதானே விரும்புகிற? அதுக்கு தானே நீ பாடுபடுற. அப்போது அதுக்கு நீ பாடுபட்டீங்கன்னாக்கா நீ அரசியல் கட்சி நடத்த தேவை. நக்சலைட் மாதிரி நீ வந்து ஒரு துப்பாக்கி ஏந்திய அமைப்பாக நீ மாறிடலாம். நீ எதுக்கு நீ அரசியல் கட்சி நடத்துகிற? நீ எப்படி தலைவராக முடியும்? நீ எப்படி வெல்ல முடியும்? உனக்கு யார் ஓட்டு போடுவாங்களா? அந்த அம்மா தேமுதிக இருக்கிற அனைவரும் தம்பி சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா? அந்த அம்மா பிரேமலதா அம்மா சொல்லுவாங்க? விஜயகாந்தோட சம்சாரம் சொல்லுவாங்களா? எப்படி சொல்லுவாங்க? நீ நாளைக்கு ஒரு சீட்டு ஜெயிச்சின்னா அவங்களுக்கு தான் ஆப்புன்னு அவனுக்கு தெரியும். தேமுதிக காரங்களுக்கு தெரியும். நீ ஜெயிச்சு வந்தா, நீ ஒரே ஒரு சீட்டு மட்டும் ஜெயிச்சு வந்தீங்கன்னா நீ மொத்த பேத்துக்கு ஆப்படிப்ப. நான் தான் அப்படியே உலகத்தையே படைச்சேன், நான் தான் எல்லாத்தையும், என்னை கேட்காம எதுவும் நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில், இல்லை இந்தியாவிலே எதுவும் நடக்கக்கூடாது. நீ தானே சொன்ன டென்மார்க் அங்கே நாட்டில் என்ன சுவிட்சர்லாந்து நாட்டில் நான் கைது போட்டு கொடுத்தா உடனே விசா தராங்க அப்படின்னு. என்னையா இல்லையா? கேட்குறவன் கேன பயலாக இருந்தால் எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டிச்சான் அந்த மாதிரிலையா பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீ? என்ன சீமான் என்ன சீமான்னு நீங்கள் கையெழுத்து கொடுத்தா குடியுரிமை கொடுக்குறாங்களானே ஃபாரின் கண்ட்ரியில்? எந்தெந்த கண்ட்ரியில் கொடுத்துருக்காங்க? எத்தனை பேருக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க? அந்த புள்ளி விவரங்கள், போக்குவரத்து, அந்த இதெல்லாம் அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியுமாண்ணே? எத்தனை காணொலிகள் போடுறீங்க, எத்தனை ப்ரெஸ் மீட்டுகள் கொடுக்குறீங்க, அதெல்லாம் கொடுக்க முடியுமா? சரி, கள்ளசாராயன்னு பேசுறிய. கள்ளசாராயத்தை நீ குடிச்சிட்டு போய் படுன்னு சொல்லிட்டு முதலமைச்சரை சொல்றிய. எவ்வளவு துணிச்சல் இருக்கணும் உனக்கு? ஒரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி, அவர் வந்து அதனால வந்து ஒரு உருப்படியான ஆள் இல்லையாங்கிறது வேற விஷயம். அது வந்து ஆனாலும் அவர் எதிர்கட்சி தலைவராக இல்லை. அப்போ ஒரு முதல்வரையும் ஒரு எதிர்கட்சி தலைவரையும் எதிர்கட்சி தலைவரும் நீங்கள் அந்த சாராயத்தை குடிச்சிட்டு படுத்து தூங்குங்க, நாங்கள் வந்து 10 கோடி ரூபா உங்களுக்கு பணம் தர்றோம் அப்படின்னு சொல்றிய. கொடுக்கறது சும்மா கொடுக்கல, அரசாங்க பணத்தை கொடுக்குது, மக்களின் வரி பணத்தை தான் கொடுக்குது. உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொடுக்கல. உனக்கு திரநிதி வருது, அதெல்லாம் யார் விட்டு போனா? மக்களோட பணம் தானே.
உனக்கு எதுக்கு திறநிதி தரணும்? நீ சம்பாரிச்சு கட்சி ஆரம்பிக்க வேண்டியதானே. நீ ஒரு நீ ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் பெரியார் மாதிரி பேரறிஞர் மாதிரி உன்னோட திறமையால் நீ கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை நீ வளர்த்து அதில் எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி அதில் போடுற கமிஷன்ல இருந்து உனக்கு கமிஷன் வாங்கி நீ சம்பாரி. ஒரு பாலம் கட்டுவாங்க, நீ அந்த தொகுதி எம்எல்ஏவோ எம்பியாவோ இருந்தால் உனக்கு கமிஷன் கொடுப்பாங்க. அதே இவ்வளோ ரூபா கமிஷன் அப்படின்னு. அது வழக்கம் தானே. கர்நாடகாவில் 40% கமிஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலையா? ராகுல் காந்தி சொன்னார், சொல்லலையா? அது மாதிரி நமக்கு நம்ம ஊரில் 10% கொடுப்பாங்களே. அந்த மாதிரி வாங்கி நீ சம்பாரித்து அதுக்கப்புறம் நீ வந்து அதை கொடு. அதை விட்டு எதுக்கு 10 லட்சம் கொடுக்குறான்னு சொல்கிற? நீ உனக்கு எதுக்கு திறநிதி? நீ எதுக்கு வாங்குற? நீ எப்படி இசூசு கார் வச்சுருக்க? நீ எப்படி மாதம் 2 லட்ச ரூபா வாடகை கொடுக்குற? நீ உனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது? சினிமாவில் எவ்வளோ சம்பாரிச்ச நீ? விஜய் மாதிரி 100 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டியா? இல்லை அஜித் மாதிரி 150 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டியா? இல்லை ரஜினிகாந்த் மாதிரி படத்துக்கு 200 கோடி ரூபா சம்பாரிச்சியா? என்ன சம்பாரிச்ச நீ? எவ்வளோ பணம் வச்சிருக்கிற? உன் பரம்பரை சொத்து என்ன? உன்னோடதெல்லாம் அந்த பத்திரம் கித்திரம் மூலப்பத்திரம் அது இதெல்லாம் போட்டு கிளின்னு கிழிச்சாங்கிற. அதர்ம சேனலில் யூடியூப் ரோட்டர்ஸ் சேனலில் அந்த மாதிரிலாம் அந்த சேனல்லாம் போட்டு கிளின்னு கிழிச்சாங்களே. ஏன் இந்த மாதிரி இருக்கீங்கன்னே புரிய மாட்டேங்குது. எதுக்கு முன்னுக்கு பின் முரடாக பேசு? அரசியல் கட்சி ஆரம்பிங்க, ஜென்யூனாக போங்க, ஜென்யூனாக பேசுங்க. அனைத்து கட்சிகளும் எனக்கு நண்பர்கள் தான். நான் அவர்களை எதிர்க்கிறேன், அவர்களுடைய கொள்கைகளை எதிர்க்கிறேன். நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன், இவர்கள் செய்த குறைகளை எல்லாம் நான் களைய போகிறேன் அப்படின்னு சொல்லு. அதை விட்டு தேவையில்லாத என்ன வேலை பார்க்குற நீ? எப்படி இதெல்லாம் பேச முடியுது உன்னையால? துக்கிரித்தனமா எப்படி பேச முடியுது? ஏன்னா சீமான் இப்படி இருக்கீங்க நீங்க? கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுறீங்க. முன்னுக்கு பின் புறனா பேசி நான்லாம் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன் அவங்க மேலே. கடைசியில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தை பேசிவிட்டு திரும்பி விஜயகாந்தை போகிறீங்க. கேப்டனை பேசிவிட்டு கேப்டன் ஒரு 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 என்னது கபடி டீம் கூட கப்பு வாங்க முடியாது அப்படின்னீங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ எப்படி ஓட்டு கேட்குறீங்க? எந்த மூஞ்சியை வச்சு ஓட்டு கேட்குறீங்கன்னு தெரியல. நான் தனிச்சு தான் நிற்பேன். எக்காலத்துலையும் யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டேன். ஏதாவது ஒரு திராவிட கட்சியை சொல்லு, நான் யாரு கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சவால் வேற விட்டேன். என்னை மாதிரி தனிச்சு நிற்க சொல்லி யாரையாவது ஒருத்தர் அப்படின்னு சவாலை விட்டேன். இப்போ ஏன் போய் அவங்கள்ட்ட யாரு தனிச்சே நிற்க வேண்டியதானே? தனிச்சே ஆட்சியை பிடிக்க வேண்டியதானே? தனிச்சே எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்க வேண்டிய இடைத்தேர்தல் ஜெயிக்க வேண்டியதானே? ஏன்னா போங்க மிஸ்டர் சீமான் அண்ணன், ரொம்ப உங்கள் மேலே மரியாதை வச்சுருந்தேன். நன்றி, வணக்கம்.